ஹலோ மக்களே, அபி தேக்கோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீன் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், மிளகா எடுத்து வச்சுக்கிட்டோம். புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் வச்சுருந்தா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேங்காவே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணியில் எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிக்கணும். கையால் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கு அப்புறமா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். கறிவடம், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள். இந்த இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலையும் வெங்காயமும் வெட்டி வச்சுக்கிங்க. ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். மேலே வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம், அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கறிவடம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கறிவடம் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஆப்பையை எடுத்துக்கோங்க. ஆப்பையை எடுத்து நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் பொன்னிறமாக ஆகணும் நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டுங்க. கிண்டி இதானதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு முன்னாடி அரைச்சிக்கிட்டோம்ல, ஃபஸ்ட்டு அதை எடுத்து நம்ம போட்டுக்கணும். உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிக்கிங்க. அரைச்ச தேங்காய் எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் கிண்டுங்க. நல்லா அடுப்பை வேகமாக வச்சு கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கரைச்சி வச்சு புளி தண்ணியில் ஜீரகம், மிளகு, மஞ்சள் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிக்கிங்க. நல்லா அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிங்க. அடுத்ததாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 4 தூள் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கிண்டிக்கங்க. அதோட நம்ம இதாகணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக கிண்டிக்கங்க. கிண்டின்னு முடித்ததுக்கப்புறம் மீன் மண்டையை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா மாங்காய் போட்டுக்கோங்க. மீனானத்தில் மாங்காய் போட்டுக்கோங்க. மாங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் மீனானம். போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் அடுப்பை வேகமாக வச்சு மூடி போட்டுருங்க ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ நம்ம மூடி போட்டதை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சுவையான மீனான ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.